காலையிலேருந்து மஞ்சரி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு அட்டாக் போயிட்டுருக்கு. சரி, மஞ்சரி ஓகே, அட்டாக் ஆனதெல்லாம் ஓகே தான். ஆனால் மஞ்சரியுமே கொஞ்சம் பேச தான் செய்கிறாங்க. சரி, பேசினதுக்கு எல்லாமே சச்சினா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்டிடியூடு சில பேருக்கு அது ஆப்போசிட்டாக தெரியும். ஆனால் நான் அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க பொண்ணை நினச்சிட்டு அவங்க குழந்தைய நினச்சிட்டு அழவும் ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாமே ஓகேவா தான் இருந்தது. சரி, ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் மாஞ்சரிக்கும் பிரச்சனை. சரி, அதில் சௌந்தர்யா எதுக்கு நடுவில் போனாங்கன்னு தெரியல. ஆனால் மார்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இது கண்டிப்பாக சௌந்தர்யாவோட டவுன்ஃபாலை நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு பக்கம் இப்படி இருக்க முத்துக்குமார், சாச்சனா, அதுக்கப்புறம் பவித்ரா பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கோவா கேங்குன்னு சொல்லிட்டு ஒரு கேங்கு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இந்த கேங்கு பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவலிட்டி கிடையாது. சரி, எத்தனை நாள் இதை நீ விளையாடிட்டு இருக்க போற? இது ஒரு கேம் ஷோ தானே, தனியாக தானே விளையாடணும். தனியாக விளையாடாம நீ கூட்டத்தோட விளையாடுற. ஆனால் நாங்கள் ஜாலியாக இருப்போம், இப்படி தான் இருப்போம்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ எதுக்கு இந்த கேம் ஷோக்கு உள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கேள்வின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனந்தி பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் யார் உண்மையாக இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் ஒன்று பண்ணிட்டு இருக்கா பத்தியா. எனக்கு என்னவோ அவள் கொஞ்சம் உண்மையாக தான் இருக்க மாதிரி இருக்கு. சரி, அவள் கண்டென்ட்டுக்காக பண்ணுறதா இருந்தாலுமே பரவாயில்லையே, கேமுக்காக கண்டென்ட்டுக்காக தானே பண்ணுறான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. மஞ்சரியை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சமயம் அவன் வந்து ஒரு மாதிரி போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கா. ஒரு சமயம் ஓகேவா இருக்குது, ஒரு சமயம் பார்த்தா கடுப்பாக இருக்குது. சரி, எனக்கு இனிமேல் என்ன இருக்குது, நீ பேசினா பேசிட்டு போன்னு சொல்லிட்டு நானுமே விட்டுட்டேன். மற்றவங்கலாம் பார்த்தேன்னா அவங்க இப்படியும் பேசிட்டு வெளியில் ஒரு பின்னாடி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் சௌந்தர்யா முன்னையும் சரி பின்னாடியும் அப்படி தான் பேசுவா. ஜாக்லின் கிட்டேயே அப்படி தான் பேசுவா. ஆனால் ஜாக்லின் வந்த வாரத்தில் என்ன சொன்னால் நம்ம கிட்டலாம் தனியாக விளையாடணும், நீங்கள் எல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து விளையாடுறாங்க சொன்ன ஜாக்லின் இப்போ பார்த்தோன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கா. நைட்டு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு கேங்காக இருக்காங்க. இதில் ரஞ்சித்துமே சேர்ந்துட்டாரு. நம்ம என்ன தான் இருந்தாலுமே நைட்டு வந்து நம்ம சாரி கேட்டுக்கணும், சண்டை போடக்கூடாது, ஹக் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஜாக்லின் ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேங்கில் இருக்கவங்களாம் எல்லாம் சரி ஓகே சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு பாட்டும் பாடிட்டு ஒரு ஹக்கும் பண்ணிக்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஓகே. ஆனால் வெளியில் இப்போ என்ன போயிட்டுருக்குன்னா, இந்த கேங் கோவா கேங்கெல்லாம் கிடையவே கிடையாது, புள்ளி கேங் 3.0ன்னு சொல்லிட்டு ஒரு டேகும் கொடுக்குறாங்க. இவ்வளோ நாள் பேசாத ரஞ்சித் இந்த வாரம் பேசிட்டாரு. சரி, ஒவ்வொருத்தருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த வீட்டில் இதுக்கு மேலே பேசலைன்னா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொருத்தோட பேச்சும் இருக்குது. நம்ம சேனலை அப்டேட் பண்ண மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா டெவில், அதுக்கப்புறம் ஏஞ்சலோட டாஸ்க் தான் போக போகுது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லியான அப்டேட்டு அதெல்லாம் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு லைவோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.